அரோரா பாரு மேல போட்ட கேஸில ஃபர்ஸ்ட்டே கமர்தீனை எதுக்கு லாயரா சூஸ் பண்ணாங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியாது. கமர்தீன் கிட்ட சொல்லுவாங்க, "உனக்கு தான்டா அரோரா பத்தி நெறைய விஷயம் தெரியும். அதுக்காக தான் நான் உன்ன சூஸ் பண்ணியிருக்கேன். நீ அவள பத்தி என்னலாம் தெரியுமோ, அது எல்லாத்தையுமே கேஸ்ல யூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கமர்தீன் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசும்போது சொல்லியிருப்பாரு, "இது எல்லாமே நீ பண்ணது தானே. ஆனா நீ எதுக்காக பண்ண? அதாவது அரோரா மேல அவதூறு பரப்புன, இதெல்லாம் அவ விட்டாகணும்னு நெனச்சேங்கிறது எல்லாமே உண்ம தானே. சரி, ஆனா நீ எதுக்காக பண்ணங்கிறத பத்தி நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லி கமர்தீன் சொல்லியிருப்பாரு. கமருதீன் வாதாட வந்த உடனேயே முதல்லயே சொல்லிருவாரு, இந்த மாதிரி ஆமா இது எல்லாம் உண்மைதாங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணியே பேசியிருப்பாரு. அது வந்து ஒரு பொசசிவ்னஸ்ல பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரியே சொல்லியிருப்பாரு. கமருதீனை வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் வந்து அரோராக்கு ஃபேவரா பேசுகிற மாதிரி பேசியிருப்பாரு. ஆக்சுவலாக அவர் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு அப்படி சரியாக பேச தெரியாததுனால அது அரோராக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி கன்வே ஆயிருக்கும். அப்புறம் வந்து அரோரா கிட்ட அந்த ஆபாச குறியீடு பற்றி கேட்டோடனே அவங்க அதை பேசுவாங்க. அவங்க நிறைய நேரம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து சீட்டில் போய் உட்காந்துப்பாரு. சீட்டில் போய் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து என்ன கூப்பிட சொல்லு நீங்க இந்த ஆக்ஷன் காமிப்பாங்க. அப்புறம் பார்வதியை கூப்பிடுவாங்க. பார்வதி வந்து பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா அவங்க வந்து எனக்கு யார் மேலேயும் பயம் கிடையாது. அப்படி இப்படி நாங்க 2 பேரும் பேசினாலே இவங்க தேவையில்லாம இவங்க தான் பொசசிவ் ஆகுறாங்க. அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்றாங்க. சொல்லும்போது கனியக்கா ஒரு சூப்பரா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. முதல்ல உங்கள 2 பேத்துல யாரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பார்வதி வந்து அது முதல்ல அவங்க கிட்ட தான் பேசினாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைன்னு அந்த வண்டுமுருகன் சொல்ற மாதிரி அப்படி ஐயோ மாட்டிக்கிட்டமே வசமா. ஏன்னா அதான் முக்கியமான பாயிண்ட்டே. அப்புறம் சொல்லி ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிட்டு முழிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நாங்கள் 2 பேரும் பேசினா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இன்னும் இந்த கேஸ் போயிட்டு தான் இருக்குது. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.